இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாமி, நீங்க சொன்ன மருந்து ரெடி ஆயிருச்சு. அத பார்க்க மலத்தேனு மாதிரியே இருக்கும். அது ஒரு சொட்டு மட்டும் தோல் மேல பட்டுச்சு, தோல் அப்படியே உறிஞ்சிட்டு வந்துடும் சாமி. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க சாமி, மருந்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு கையோட பணத்தையும் வாங்கிட்டு போயிடுறேன். சரிங்க சாமி, இப்பவே நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துடுறேன். சரிங்க சாமி. கொடுத்தாய். ஒரு நிமிஷம் நில்லுங்க. சொல்லு தாயி. மனசு மாதிரி ஏதாவது மலத்தேனு வேணுமா? கண்டிப்பா நான் வாங்குறேன். ஆனா நீங்க போன்ல யார்கிட்டயோ அது ஒரு சொட்டு பட்டா கூட தோல் உறிஞ்சிட்டு வந்துரும்னு சொன்னீங்களே, அது என்னது? ஓ அதுவா, இந்த பசை அடர்ந்த காட்டுக்குள்ள பச்சை பசேன்னு மரத்துல இருக்கிற தண்டுல இருந்து நாங்களே கைவசமா எடுத்து பண்றது. யாராவது நடந்து போகும்போது அந்த பசை மேல மிதிச்சிட்டாங்கன்னா அது அப்படியே தோலோட பிச்சுட்டு வந்துடும். அவ்வளவு வீரியமானது இது. மெதுவா மெதுவா. சாத்து சாத்து. உள்ள உட்காந்துருக்கா, இங்கே ஊத்திடலாமா? இங்க ஊத்துனா டவுட் வந்துரும். நம்ம அங்க போய் ஊத்தலாம். வா. சரி. எங்க பாரு பாரு. வா வா வா. ஏ நந்தினி, யாரு? நான் தான் கரிகாலன். ஏன் நந்தினி, எதுக்கு நீ ரூமை விட்டு தனியா வெளியே வந்த? ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிட்டு சொல்லிருக்கலாம்ல. இல்ல கரிகாலா, பாட்டி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் வெளியில வந்தேன். அவங்க கூப்பிட்டாங்கன்னா இப்படிதான் தனியா எந்திரிச்சு போவியா? சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல உள்ள வா. வா. இல்ல பாட்டி கூப்பிட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ வா. உள்ள போலாம், வா. போச்சு. ஐயோ, இந்த கரிகாலன் சரியான விவசாய கட்டவனா இருப்பான் போல இருக்கு. கஷ்டப்பட்டு பக்காவா ஒரு பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணும், கடைசி நேரத்துல இப்படி வந்து சொதப்பிட்டான். இப்ப என்னங்க பண்றது? ஆமா ஐஸ்வர்யா, எனக்கும் அப்படி ஆத்திரமா தான் வருது. வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடஞ்ச கதையா ஆயிப்போச்சு. இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் ஆகுது. ஆனா எப்படியாவது நம்ம விரிச்ச வலையில அந்த நந்தினியை சிக்க வைக்கணும். அவளை விடவே கூடாது. இது போனா என்ன, வேற பிளான் போடுறேன் பாரு. இது வேலைக்கு ஆகாது. வா போயிடலாம். ரெண்டு பேரும் இப்படி அம்மா போனா எப்படி? என்ன காப்பாத்தி கூட்டு போக. கையை விடுங்க. அந்த துப்பட்டா எடுத்து வாயில அமுக்கு. இது காப்பாத்துற மாதிரி தெரியலையா? எனக்கு கடத்துற மாதிரில இருக்கு. முதல்ல அந்த துணியை வாயில வச்சு அமுக்கு. காப்பாத்துங்க. யாராவது வந்துட போறாங்க. அமைதியா காப்பாத்துறமா வேண்டாமா? கத்தாதீங்க. கால் எடுங்க. வா, காலை நகத்துங்க. வா. ஐயோ, காலை நகத்துங்க. நகத்துங்க. கால் எடு. வா, காலை தள்ளுங்க. கத்தாதீங்க. வாய் மூடுங்க முதல்ல. ஐஸ்வர்யா, அந்த காலை தூக்க. காலை தூக்க, காலை தூக்க. இன்னும் ஒரு கால். ஏன் இப்படி பண்ண நந்தினி?
நான் என்ன பண்ண மிஸ்டர் கரிகாலன்? இந்த நக்கலுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இப்ப அப்படி என்ன நடந்துருச்சுன்னு கோமா எரிஞ்செரிஞ்சு விடுற? இங்க பாரு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னென்னமோ சொல்லிருக்க. இப்ப நீ எதை பத்தி கேக்குறேன்னு சத்தியமா புரியல. ப்ளீஸ் கரிகாலா, எதா இருந்தாலும் சுத்தி வளைச்சு பேசாம நீயே சொல்லிரு. இங்க பாரு நந்தினி, உனக்கு எது வேணும்னாலும் என்ன கூப்பிடுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமா சொன்ன, அதுக்கு இப்ப என்ன? ஆனா நீ என்ன பண்ணிருக்க? எதுக்கு தனியா ரூமை விட்டு வெளியே போன? சரி இப்ப அதனால என்ன? நான் இல்லாத நேரத்தில் நீ இப்படி தனியா வெளியே போறதா? அதான் ஏன்னு கேக்குறேன். எல்லாத்துக்கும் ஏன் எதுக்குன்னு காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கணுமா? ஆமா, அப்பதானே நீ எதுக்காக அப்படி சொன்னேன்னு எனக்கு புரியும். இங்க பாரு, நீ வெளியே வரும்போது உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் ஆகாது கரிகாலா. ஏன்னு தெரியுமா? ஏன்? ஏன்னா என் பக்கத்துல நீ இருக்கல்ல. நீ என் கூட இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். போக வேண்டிய என்னோட உசுர மறுபடியும் மீட்டு கொண்டு வந்த ஆண் தேவத கரிகாலா நீ. அதனால எனக்கு ஒண்ணும் ஆகாது. சரி, நீ சொல்றத கேட்கும்போது சந்தோஷமாவும் காதுக்கு குளிர்ச்சியாவும் இருக்கு. இருந்தாலும் நீ ஏன் வெளியில வந்தேன்னு இப்ப வரைக்கும் சொல்லல. மிஸ்டர் கரிகாலன், நான் ரூமுக்குள்ளதான் இருந்தேன். திடீர்னு பாட்டி கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சா, அதனாலதான் நான் ரூமை விட்டே வெளியே வந்தேன். இல்லன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். இங்க பாரு நந்தினி, இனிமே யார் கூப்பிட்டாலும் நீ அப்படியெல்லாம் வெளியில வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இனிமே எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடு, நான் வரேன். போதுமா? சரிங்க சார், இனி நான் அப்படியே கேக்குறேன். அந்த பயம் இருந்தா சரி. நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் உன்னை செக் பண்ண வீட்டுக்கே வராங்க. உனக்கு கண் எப்ப தெரியும்னு இன்னைக்கு கண்டிப்பா சொல்லிடுவாங்க. அது தெரிஞ்சா மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். கரிகாலா, ஒருவேளை காலம் முழுக்க எனக்கு கண்ணு தெரியாமலே போயிடுச்சுன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ? இங்க பாரு, முதல்ல நீ இப்படி எல்லாம் பேசாத. அப்படியெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாது. சரி, ஒருவேளை அப்படி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா? என்ன நந்தினி, என்னை பார்த்து இப்படி கேட்டுட்ட? காலம் முழுக்க நீ இப்படியே இருந்தாலும் உன்னை கண்ணோட கண்ணா வச்சு பார்த்துப்பேன். என்னோட குழந்தை மாதிரி உன்னை சந்தோஷமா பார்த்துப்பேன். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய காத்திருக்கேன் நந்தினி. உன்னை சொல்லட்டுமா? முதல்ல நமக்கு இருக்கிற பிரச்சனையில இருந்து எப்படி மீண்டு வருதுன்றதை பத்தி மட்டும் யோசி. அதை விட்டுட்டு இப்படி நெகட்டிவா யோசிக்காத. அது உன்னையும் கஷ்டப்படுத்தி உன் மேல அன்பா இருக்கிறவங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்தும். வாழ்க்கையில சில தருணங்கள் நம்ம நினைச்சாலுமே திருப்பி உருவாக்க முடியாது. நான் உன்னை இப்ப பாத்துக்கிறத என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஞாபகமா தான் நினைக்கிறேன். இந்த சுமையிலையும் ஒரு அழகான சுகம் இருக்கு நந்தினி.